வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மெல்டிங் கட்ஸில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப். புழுங்கல் அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அளவில் பச்சரிசியும் எடுத்துக்கிறோம். இதில் 1/4 பங்கு அளவு முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், அதாவது 1/4 கப். இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். 3 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 6லேருந்து 7 ஏலக்காய். ஒரு மிக்சிங் பவுலில் புழுங்கல் அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முழு உளுத்தம்பருப்பு, அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வைக்கலாம். இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. இது ஊறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த கலவையை நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எடுக்கிறதுனால மிக்சி ஜாரில் போடுறேன். நீங்கள் நிறைய எடுக்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இடையில ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியான அளவு சால்ட் வேண்டாம், ஏன்னா நம்ம வெல்லம் போடுறதுனால குறைஞ்ச அளவு சால்ட் சேர்த்துட்டா போதுமானது. மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், அளவான பதத்தில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருந்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் நாம் எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பதம் எதுவும் அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. நாம் எடுத்து வச்சுருக்க மாவில் உடைச்ச ஏலக்காயை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட சூடான வெல்லைப்பாகை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிங்கன்னா பணியாரம் ஊற்ற தகுந்த மாதிரியான பதத்தில் மாவு கிடைக்கும். இதை உடனே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு மாவோட வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி மாவு நல்லா இலகி கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், பணியாரம் ஊற்ற தகுந்த மாதிரியான மாவு பதம் கிடைச்சிருச்சு. இந்த மாவை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விடலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாவை பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நார்மலாக எப்பவும் பணியாரம் ஊற்றுற பதத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வந்திருக்கு. இது 2 பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாம். நமக்கு இப்போது சூடான சுவையான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்கு, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.